Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. Madarasi going to release in 3 days. I think September 5th it's going to release, and I think the expectation it's quite high in because the trailer was a little promising about the content and everything. And அதே மாதிரி வில்லன் வித்யுத் ஜமாலோட அகைன் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நம்ம இந்த படத்தை பார்க்குறோம் ஆஃப்டர் துப்பாக்கின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அஞ்சான் வாஸ் நாட் வெல் ரிசீவ்ட் பை த ஆடியன்ஸ். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மூவி ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ் அ வில்லனா பிகாஸ் நம்ம ஏர் முருகதாஸோட வில்லன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. சொல்ல போனால் ஐ திங்க் எக்ஸப்ட் தர்பார், ஐ திங்க் அதர் ஆல் மூவிஸ் ரியலி இட் ஒர்க் வெல் அப்படின்னே சொல்லலாம். அவரோட வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் கண்டிப்பாக வித்யுத் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணியிருப்பார். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. பிகாஸ் அவரோட ஸ்டண்ட் எப்பவுமே செம யூனிக்காக இருக்கும். ஸோ சிவாவும் சொல்லியிருந்தார் ஸ்டேஜில் இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்டண்ட் சீக்வன்சஸுக்குன்னு. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ பாப்பா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, கமிங் பேக் டு திஸ் வீடியோ. இது என்ன பார்த்தீங்கன்னா தங்க பூவே அப்படிங்கிற இன்னொரு சிங்கிள் we are going to listen to this from the movie called Madrasi. So we'll react to it and see how it feels actually. அனிருத் கிட்ட இருந்து ஒரு மெலோடி ரொம்ப ரேர் ஆயிடுச்சு போடலாம். ஸோ அதனால ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே. காஸ்டியூம்ஸ் எல்லாம் லுக் லைக் துப்பாக்கி விஜய் எப்படி காமிச்சாரோ அதே மாதிரி தான் எஸ்கேவை காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட சிமிலர் காஸ்டியூம்ஸ். ஐ மீன் த டி-ஷர்ட்ஸ். ஒரு நொடியான் போட்டிருக்கு. உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. The back string is really nice. ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. அந்த ட்ரம்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அந்த பீட். பூமியில் நிழலானி நிறுத்தி கல்வி சுவாழ்க்கையில் தன்னாலே ஒருத்தி வந்தாலே மாறிடும் எல்லாமே. வந்துட்டாளே வந்துட்டாளே உயிரில் இடி இடிச்சாளே உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த யவனமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே நிறமே நீதானே நான். She's a dentist. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே.
ஷீ இஸ் a வெரி குட் ஆக்ட்ரஸ். நல்லா ஆக்ட் ருக்மணி. ஐ திங்க் ஏஸ்ல கூட அவங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ரியலி நைஸ் ஆக்சுவலா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு ஒரு மாதிரி இதை போகுது. லைக் அது எங்கேயும் பெருசா ஏறவும் இல்லை, ரொம்ப இறங்கவும் இல்லை. அப்படியே சேமா அதே அந்த பிட்லயே வந்து முடிச்சிட்டாங்க சாங்கை. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சாங்ல. ஏன்னா கொஞ்சம் நடுவில் வந்து அந்த அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப இல்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இது ஏத்தி இறங்கி அப்படி ஏதோ மாதிரி கொண்டு போயிருந்தார். அந்த சிங்கிங் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாத்திருந்தார் அந்த இதுல. அந்த த வே த சாங் வெண்ட். ஒரு ஒரு டியூன் பாடிட்டு இருக்கும்போது டக்குனு இன்னொரு டியூன் வந்து உள்ள வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அந்த ஒரு இது வந்து பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஓவராலா ஜென்ரலா பாக்குறதுக்கு சாங் நல்லா இருக்கு. பெருசா நம்ம வந்து என்ன சொல்றது, அப்படியே ஒரு ப்ரீஸியா கேட்டுட்டு இருக்கலாமே, அப்படியே தலையாட்டிட்டு கேட்கிற மாதிரியான ஒரு சாங் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ்கேவோட காஸ்டியூமா இருக்கட்டும், ருக்மணியோட அந்த மாண்டேஜ் சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இனி தியேட்டர்ல எப்படி எப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச் அபவுட் த சாங், ஹவ் இட் ஃபீல்ஸ். ஸோ சாங்கை பற்றின ஒப்பீனியன் நீங்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.